சில பண விஷயத்தில், குடுக்கல் வாங்கல் விஷயத்தில், வீடு, வண்டி, வாகனம் அது போன்ற விஷயத்துலலாம் ஒரு நல்ல பலன்கள் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன், முயற்சி எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு வந்து மாதம் முழுக்க இருக்குது. பழையனை கழித்து புதியனை பெறக்கூடிய முயற்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும். அதே மாதிரி இருக்கும். லாஸ்ட் 2-3 மந்த்ஸாக நீங்கள் பண்ண ஒரு எஃபோர்ட்டுக்கும் கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குது. சுக்கிரன் ராசி அதிபதியே போகிறனால கொஞ்சம் உடல் விஷயத்திலே கொஞ்சம் கவனம் தேவைப்படும். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வருவீங்க. அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள், இந்த ஒளி தத்துவம் வந்து எப்படி கர்மாவாக நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை சம்பவங்களாக வருதுன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்கள் பிடிச்ச வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் 2024 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகமாகிய குரு, சனி, ராகு, கேதுல எந்தவித மாற்றமும் செப்டம்பர் மாதம் இருக்க போறதில்லை. இந்த வக்ர விஷயத்துக்குள்ள நம்ம அதிகமாக போக வேண்டியதில் அது பெரிய பாதிப்பு வரக்கூடாதுங்கிறது தான் இந்த அறிவியல் சார்ந்த ஒரு ஜோதிடம் சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த மாத கிரகங்கள், மாறக்கூடிய கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, செவ்வாய் வந்து 2ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார் இந்த மாதம் முழுவதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2க்கும் 5 கூடிய புதன் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் 3 நாள்ல கடகத்திலிருந்து அப்புறம் 4ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் மிடில் ஆஃப் த மந்த் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் நல்லா வலுவாக நட்பு வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் மாச கடைசி வாரம் வந்து கன்னிக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார். 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறது அருமையான விஷயம். அதே சமயத்தில் ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி பெறுகிறார். 5ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் குரு பார்வை பெற்று கேதுவோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் செப்டம்பர் 18க்கு அப்புறம் 6ஆம் இடம் பெறும் பொழுது சில பண விஷயத்துல, குடுக்கல் வாங்கல் விஷயத்துல, வீடு, வண்டி, வாகனம் அது போன்ற விஷயத்துலலாம் ஒரு நல்ல பலன்கள் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நல்ல ஒரு ஒரு எல்லா மாத கிரகங்களும் ஓரளவுக்கு மாறுதல் இந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இருக்குது. குறிப்பா மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் நீடித்து 4ஆம் இடத்திலேயே சிம்ம வீட்டில் நட்பு வீட்டில் இருக்கிறது வந்து படிப்பு விஷயத்துல அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன், முயற்சி எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு வந்து மாதம் முழுக்க இருக்கு. அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் வந்து செப்டம்பர் 16 வரைக்கும் இருந்துட்டு மாதத்தின் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கன்னிக்கு வருகிறார். 5ஆம் இடத்துல நட்பு வீட்டில் கன்னிக்கு வர்றது தப்பில்லை. குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ ஓரளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் இருக்கிறது. 10ஆம் இடத்துல சனி நீடித்திருந்து உழைப்பு, முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து தொழில் முயற்சி கண்டிப்பாக கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு ரீவாம்பிங், அதிகமான ஒரு பழையனை கழித்து புதியனை பெறக்கூடிய முயற்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும். அதே சமயத்தில் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக வந்து ராகு திசையெல்லாம் வந்து ரிஷபராசிக்காரர்கள் போகும் பொழுது 11ஆம் இடத்து ராகு நல்ல விசேஷமான பலனை கொடுக்குது. ராசிக்குள்ளேயே குரு இருந்து 7ஆம் இடத்தை வந்து நண்பர்கள், பங்குதாரர்கள், குடும்பம், கலத்திரம் எல்லாத்தையுமே குரு பார்ப்பதும் ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ராசி அதிபதி வந்து 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு மாச 2வது ஹாஃப்ல போகிறது ஒரு நல்ல மாற்றம் தான். அதே சமயத்தில் சூரியன் பயிற்சியும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் போகிறது எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. புதனும் பார்த்தீங்கன்னா மாத கடைசியில் வந்து 5ஆம் இடத்துல வந்து ஒரு ஆட்சி பலம், மூல திருக்கோண பலம் பெறுவது பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில், குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு நற்செய்தியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு இருக்காது. ஏன்னா அது சனியோ ஏதோ பாவகிரகத்தின் பார்வையோ சேர்க்கையோ இல்லை. அது வந்து ஓரளவுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்துக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அது நீடித்து இருக்கிறார். ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய அக்டோபர், நவம்பர் மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு பலனை பெறக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஒரு அஸ்திவாரம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக அதே மாதிரி இருக்கும். லாஸ்ட் 2-3 மந்த்ஸாக நீங்கள் பண்ண ஒரு எஃபோர்ட்டுக்கும் கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குது. கொஞ்சம் ஏதோ லோன் போட்டு வண்டி வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், இந்த வண்டியை விற்றுட்டு இன்னொரு வண்டி வாங்கலாங்கிற நினச்சிட்டு பல மாதங்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இது மாதிரி விஷயங்கள் டக்குன்னு அமையிறதும் ஒரு
புதுப்பிக்கிறதும் ஒரு கம்ஃபர்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதும் வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் 6ஆம் இடத்துல சுக்கிரன் ராசி அதிபதியே போகிறனால கொஞ்சம் உடல் விஷயத்துலேயே கொஞ்சம் கவனம் தேவைப்படும். அதை பார்த்துக்குங்க. அது உங்களோட தசாபுக்திகள் எப்படி போது பொறுத்து நம்ம துல்லியமாக பலன் சொல்ல முடியும். ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது நல்ல ராஜயோக கிரகமாகிய புதனும் ராஜயோக கிரகமாகிய சனியும் எல்லாம் ஒரு நல்ல இடத்துல இருந்து சூரியன் சுக்கிரனோட பயிற்சிகள்லாம் ஓரளவுக்கு சாதகமான பயிற்சிகளாக இருக்கிறதுனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த குடும்பத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் சுபிக்ஷமும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நீங்கி கொஞ்சம் நல்லாவே இருக்கக்கூடிய அந்த புரிதல் வரக்கூடிய அமைப்புகள் வந்து தம்பதியருக்குள்ளாமையும் வயசான சீனியர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பேஷனேட்டாக ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்கள் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவும் கண்டிப்பாக இருக்குது. இதில் ஒரே விஷயம் என்னென்னா ஹெல்த் விஷயங்கள் வந்து மாதத்தின் செகண்ட் ஹாஃபில் வந்து ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக இருந்து அது என்ன காரணம் ஏதுங்கிறது பார்த்து தக்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பது நன்று. இது பார்த்தீங்கன்னா அது ஒரு புது பலன்களே தவிர உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்குதுங்கிறத வச்சு தான் நம்ம துல்லியமான ஒரு பலன்கள் சொல்ல முடியுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.